Hello friends, this is Maga. நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு இது வரைக்கும் இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை ப்ராப்பராக பேச தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் நிறைய சென்டென்ஸை இவ்வளோ பெரிய சென்டென்ஸை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பேச போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இங்கே பாருங்களேன், நான் தமிழில் ஒரு பெரிய சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அவங்க அடுத்த வருஷம் சென்னையில் ஒரு புதிய வீடு கட்டி கொண்டிருப்பார்கள். பார்க்க பெரிய சென்ஸ் மாதிரி தெரியலாம் தமிழ், ஆனால் இதை நம்மளால் உங்களால் ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இங்கே நான் ஒரு 6 பாயிண்ட் எழுதியிருக்கேன். இந்த 6 பாயிண்ட்டை நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸ் இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக பேச ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், யார். அதாவது இந்த சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்க போகுது. அந்த செயலை யார் செய்ய போகிறாங்க அப்படின்னா, யார் கட்டி கொண்டிருப்பார்கள். யார்? அவர்கள். பாருங்க, செயலை செய்பவர் அவர்கள். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழில் எழுதிக்கலாம், அவர்கள். ஓகே, இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ஆக்ஸிலரி வெர்ப். ஆக்ஸிலரி வெர்ப் அப்படின்னா வில் பி. நீங்கள் ஜஸ்ட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சென்டென்ஸ் எழுதும் போது ரொம்ப ஈஸியாக புரிய வச்சுருவேன். ஓகே, தேர்ட் பாருங்கள், செயல் ப்ளஸ் ஐஎன்ஜி, வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கே பாருங்களேன், செயல் அப்படின்னா கட்டி கொண்டிருப்பார்கள், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும். அப்போ செயல் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னா வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தமிழில் எழுதிக்கலாம், கட்டி கொண்டிருப்பார்கள். புரிஞ்சிருச்சா? இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்க, என்ன? ஒரு புதிய வீடு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், எங்க எங்க கட்டி கொண்டிருப்பார்கள்? சென்னையில். சென்னையில். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எப்போ? பாருங்க, எப்போ கட்டி கொண்டிருப்பார்கள்? அடுத்த வருடம். அடுத்த வருடம். இப்போ நம்ம இந்த 6 பாயிண்ட்டை வச்சு எக்ஸாக்டாக தமிழில் நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம அப்படியே இங்கிலீஷில் நம்ம பேச ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அவர்கள் அப்படின்னா எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? அவர்கள் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லுவோம். தே அப்படின்னா அவர்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஆக்ஸிலரி வெர்ப். ஆக்ஸிலரி வெர்ப் அப்படின்னா வில் பி. ஏன் இந்த வில் பியை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தேர்ட் பாருங்கள், கட்டி கொண்டிருப்பார்கள், செயல் ப்ளஸ் ஐஎன்ஜி, வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. கட்டுறதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? பில்ட். அதோடு சேர்த்து ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு செயலை செய்து கொண்டிருப்பார்கள் தொடர்ச்சியாக, செயலோட ஐஎன்ஜி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த செயல் தொடர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், என்ன செயலை செய்து கொண்டிருப்பார்கள்? ஒரு புதிய வீடு, a நியூ ஹவுஸ். எங்க அப்படின்னா சென்னையில். இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக சென்னை அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் கண்டிப்பாக பயன்படுத்தணும். இன் சென்னை, சென்னையில், இன் சென்னை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், எப்போ? அடுத்த வருடம், நெக்ஸ்ட் இயர். இப்போ நம்ம ஆன்சர் அப்படியே எழுத ஆரம்பிக்கலாமா? பேச ஆரம்பிக்கலாமா? என் கூட சேர்ந்து பேசுங்க. தே வில் பி. பேசுங்க. தே வில் பி. They will be building. அவர்கள் கட்டி கொண்டிருப்பார்கள். என்ன? a new house. எங்க? in சென்னை. எப்போ? next year. that's all. அவ்வளோதான். பாருங்களேன், இப்போ தமிழில் பார்க்கும்போது இந்த சென்டென்ஸ் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு.
ஆனால் இதை அப்படி நம்ம இங்கிலீஷில் பேசும்போது எவ்வளோ ஈஸியாக நம்ம பேசியிருக்கோம் பார்த்தீங்களா? எல்லாருமே என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? பேசுங்க பார்க்கும். They will be building a new house in Chennai next year. நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசுங்க. They will be building a new house in Chennai next year. புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி வரும். இந்த இடத்துல நம்ம will be அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி பேசியிருக்கோம். இதை நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்க போகுது. எப்போ அப்படிங்கிற அந்த காலத்தை நமக்கு மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த ஆக்சிலரி வெர்ப் தான். will be அப்படின்னா ஃப்யூச்சரில் தொடர்ச்சியாக ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த will be அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் நமக்கு காமிச்சு கொடுக்கும். இப்போ இதுவே இந்த சென்டென்ஸ் அப்படியே எக்ஸாக்டாக நம்ம தமிழில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வச்சு பேசலாமா? பாருங்களேன். அவர்கள் சென்னையில் ஒரு புதிய வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி பேசலாம்? அவங்க சென்னையில் ஒரு புதிய வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கும். இங்கே பாருங்கள், இந்த ஆக்சிலரி வெர்ப் மட்டும் மாற்றினா போதும். தே சப்ஜெக்டாக ப்ரெசண்ட்டில் வரும்போது அதோட ஆக்சிலரி வெர்ப் என்ன அப்படின்னா ஆர். சொல்லுங்க பார்க்கும். ஆர். நீங்கள் பேசுகிறீங்களா? தே ஆர் பில்டிங் எ நியூ ஹவுஸ் இன் சென்னை. நல்லா கவனிச்சுக்கோங்க. தே சப்ஜெக்டாக வரும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அதோட ஆக்சிலரி வெர்ப் ஆர். தே ஆர். அதுவே பாஸ்டில் இதே சென்ஸ் நம்ம பாஸ்டில் பேசலாம். அவர்கள் போன வருடம் சென்னையில் ஒரு புதிய வீடு கட்டி கொண்டிருந்தார்கள். எப்படி பேசலாம்? என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள், இந்த ஆக்சிலரி வெர்ப் மட்டும் மாற்றுங்க, அந்த காலத்தை மாற்றுங்க, அவ்வளோதான். பேசுங்க பார்க்கும். தே சப்ஜெக்டாக வரும்போது பாஸ்டில் அதோட ஆக்சிலரி வெர்ப் என்ன அப்படின்னா were. They were building a new house in Chennai last year. போன வருடம் அப்படின்னா லாஸ்ட் இயர். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் பாருங்களேன். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்போம். பார்க்க பெரிய சென்ஸ் மாதிரி தெரிந்தாலும் உங்கள் எல்லாராலையும் ரொம்ப ஈஸியாக பேச முடியுங்க. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட்டை எக்ஸாக்டாக நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கலாம். இப்போ வரைக்கும் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். யார்? யார் செயலை செய்பவர். இங்கே என்ன செயல் நடக்க போகுது? விளையாடி கொண்டிருக்கிற ஒரு செயல். இந்த செயலை யார் செய்கிறா? நாங்கள். நாங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழில் பேசிக்கலாம். நாங்கள். செகண்ட் பாருங்கள், ஆக்சிலரி வெர்ப். ஆக்சிலரி வெர்ப் என்ன? will be. ஆக்சிலரி வெர்போட யூசேஜ் என்னன்னு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஓகே, தேர்ட் பாருங்கள். என்ன செயல்? என்ன செயலை நாங்கள் செய்து கொண்டிருப்போம்? விளையாடி கொண்டிருக்கிற ஒரு செயலை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். என்ன விளையாடி கொண்டிருப்போம்? கிரிக்கெட். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். எங்கே விளையாடி கொண்டிருப்போம்? எங்கே? விளையாட்டு மைதானத்தில். நெக்ஸ்ட் ஒன் எப்போது? எப்போ நாங்கள் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்போம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. ஓகேங்க, இப்போ நம்ம இங்கே இருக்கிற 6 பாயிண்ட்டுக்கு எக்ஸாக்டாக நம்ம தமிழில் கரெக்டாக பேசியாச்சு. இப்போது இதை நம்ம அப்படியே இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலாமா? என் கூட சேர்ந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட ஆன்சர் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ஆன்சரை ஃபுல்லாக கமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. நாங்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாங்க? நாங்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் அப்படின்னா we அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? we அப்படின்னா சப்ஜெக்ட், ஒரு செயலை செய்பவர் தான் சப்ஜெக்ட். செகண்ட் பாருங்கள், will be. இதை நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் பாருங்கள், விளையாடி கொண்டிருப்போம்.
விளையாடுறதுக்குன்னு சொல்ல இங்கிலீஷில் ப்ளே. நம்ம இதோட சேர்த்து ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக விளையாடுற ஒரு செயல் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது நம்ம verb அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், என்ன விளையாடி கொண்டிருப்போம் அப்படின்னா கிரிக்கெட். இதை நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் எங்கே விளையாடி கொண்டிருப்போம்? விளையாட்டு மைதானத்தில். விளையாட்டு மைதானத்தில் அப்படி சொல்லலாம். சொல்லுங்கள் பார்க்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் பேசுங்க. ப்ளே கிரவுண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? டைரெக்டாக ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு பேசிடக்கூடாது. இந்த ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எப்போது? ஞாயிற்றுக்கிழமை, சண்டே. இப்போது நல்லா கவனிங்க, ஒரு டேவை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்போசிஷன் வச்சு தான் பேசணும். எப்படி பேசலாம்? ஆன் சண்டே. புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாமா? இது வரைக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னா உங்களுடைய ஆன்சரை இப்போயாவது என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் பஸ் பேசுங்க. We will be playing என்ன கிரிக்கெட் எங்க இந்த பிளே கிரவுண்ட் எப்போ? ஆன் சண்டே. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? We will be playing cricket in the playground on Sunday. நீங்கள் சேர்ந்து பேசுங்க பக்கம். We will be playing cricket in the playground on Sunday. ஈஸியாக புரியுதா? இப்போது நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்போம் அப்படின்னு பேசியாச்சு. இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்டை மட்டும் மாற்றலாமா? இந்த இடத்துல நான் ஞாயிற்றுக்கிழமை விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பேன் அப்படின்னா எப்படி சொல்லுவேன் நான்? சொல்லுங்க பார்க்கும். I will be playing cricket in the playground on Sunday. இப்போ அவன் ஞாயிற்றுக்கிழமை விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பான். இதை எப்படி சொல்வேன் நான்? He will be playing cricket in the playground on Sunday. ஈஸியாக புரியுதா? இப்போ இந்த இடத்துல உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன், மகா ஞாயிற்றுக்கிழமை விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பான். இதை நான் எப்படி பேசுவேன்? இந்த இடத்துல உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஆன்சரை அப்படியே கமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணுங்கள் பார்க்கும். இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன், உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகா வில் பி பிளேயிங் கிரிக்கெட் இன் த பிளே கிரவுண்ட் ஆன் சண்டே. பாருங்களேன், இவ்வளோ பெரிய சென்டென்ஸை எவ்வளோ ஈஸியாக நம்மளால் பேச முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? உங்களால் இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியும். அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு நீங்கள் ஏகப்பட்ட சென்டென்ஸை பேசலாங்க. நான் இதுக்கு முன்னாடி போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா இதே கான்செப்டை வச்சு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கான்செப்டை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பேசி பழகலாங்க. கவனமாக கவனிங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அவள் நாளை பிரியாணி சமைத்து கொண்டிருப்பாள். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது ஃப்யூச்சரில் ஒரு செயலை அவள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். பேச ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம எதை பேசணும்? ஒரு செயலை செய்பவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே என்ன ஆன்சர் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடலாம். பேசுங்க பார்க்கும். சமைத்து கொண்டிருப்பாள், சமைக்கிற ஒரு செயலை செய்து கொண்டிருப்பாள் யார் அப்படின்னா அவள். அவள் இதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவள் அப்படின்னா ஷீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே ஆன்சர் வந்துருச்சு. செகண்ட் பாருங்கள், ஆக்சிலரி வேர்ப் வில் பி அப்படிங்கிறத பேசணும். தேர்ட் பாருங்க, செயல் ப்ளஸ் ஐஎன்ஜி, அதாவது வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. என்ன அப்படின்னா சமைக்கிறது. சமைக்கிறது ஒரு செயல் தானே. சமைத்து கொண்டிருப்பால் வேர்ப் ஐஎன்ஜி. சமைக்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? குக். இந்த குக் அப்படிங்கிற வேர்போட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும்.
she will be cooking. she will be cooking. அவள் சமைத்து கொண்டிருப்பாள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். யாருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு இந்த சென்டென்ஸில் ஆன்சர் இருக்குதா அப்படின்னா இல்லை. நெக்ஸ்ட் ஒன் என்ன, எதை, எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு இந்த சென்டென்ஸில் ஏதாவது ஆன்சர் இருக்கா அப்படின்னா இருக்குது. என்ன சமைத்து கொண்டிருப்பாள், என்ன ஆன்சர் இருக்குது? பிரியாணி. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. எங்கே சமைத்து கொண்டிருப்பாள், எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் இருக்கா அப்படின்னா இல்லை. நெக்ஸ்ட் ஒன் எப்போது சமைத்து கொண்டிருப்பாள், எப்போது அப்படின்னா நாளை, டுமாரோ. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். சேர்ந்து பேசலாமா? எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? she will be cooking biryani tomorrow. நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசுங்க. she will be cooking biryani tomorrow. she will be cooking biryani tomorrow. புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம இதை வச்சு இன்னும் நிறைய சென்ஸ் நம்ம பேசலாங்க. வில் பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேச வரும்போது இங்கே நம்ம வில் பி அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் தான் நம்ம பேசணும். இப்போ நான் சொல்கிறேன், அவள் பிரியாணி சமைத்து கொண்டிருக்கிறாள். இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இருக்குது. இந்த சென்ஸ் ஃப்யூச்சரில் இருக்குது. இப்போ இதே சென்ஸை நான் ப்ரெசென்ட்டில் எப்படி சொல்லலாம்? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் சென்ஸில் எப்படி சொல்லலாம்? அதாவது இந்த சென்ஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது. இதே சென்ஸ் நான் எப்படி ப்ரெசென்ட்டில் சொல்லலாம்? சொல்லுங்கள் பார்க்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஆன்சர் பண்ணுறேன். she is cooking. she is cooking. அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். என்ன? பிரியாணி. எப்போ அப்படிங்கிற கேள்விக்கு நான் சொல்கிறேன், அவள் இப்போ பிரியாணி சமைத்து கொண்டிருக்கிறாள். நவ். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல இஸ் அப்படிங்கிறத நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ நான் சொல்கிறேன், இதுவே நான் பாஸ்ட்டில் சொல்கிறேன். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா அவள் நேற்று பிரியாணி சமைத்து கொண்டிருந்தாள். இது எப்படி நான் பேசுவேன்? ஷீ சப்ஜெக்டை பேசியாச்சு. இந்த இடத்துல தான் ஆக்சிலரி வெர்ப் மாறும். ஷீ வாஸ் குக்கிங் என்ன? பிரியாணி. எப்போ? எஸ்டர்டே. இப்போது நல்லா கவனிங்க. இந்த வாஸ் அப்படிங்கிறத நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். வில் பி, இஸ், வாஸ், இந்த மூணையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிங்களேன். இங்கே இருக்கிற ஆக்சிலரி வெர்ப்பை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று போல் இருக்கும். அதாவது இந்த காலத்தை எடுத்துடணும். டுமாரோ, நவ், எஸ்டர்டே. இந்த காலத்தையும் இந்த ஆக்சிலரி வெர்பையும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மூணு சென்டென்ஸுமே பார்த்திங்கன்னா ஒன்று போல் இருக்கும். ஷீ குக்கிங் பிரியாணி, ஷீ குக்கிங் பிரியாணி, ஷீ குக்கிங் பிரியாணி. ஆனால் இந்த மூணு சென்டென்ஸுமே எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு எது காமிச்சு கொடுக்கும் அப்படின்னா, அதாவது இந்த காலம் இல்லாமல் இருந்தாலும் பாருங்கள், இந்த காலம் இல்லாமல் இருந்தாலும் இந்த மூணு சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது, ப்ரெசண்ட்டா, பாஸ்டா, ஃப்யூச்சரா அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குறது என்ன அப்படின்னா இந்த ஆக்சிலரி வெர்ப் தான். இந்த ஆக்சிலரி வெர்ப் இல்லை அப்படின்னா இப்போ பாருங்களேன், இந்த ஆக்சிலரி வெர்ப் நான் எடுத்துடுறேன், எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். இப்போ பாருங்களேன், எல்லா சென்ஸுமே ஒன்று போல் தெரியுதா? சப்ஜெக்ட் இந்த இருக்குது, குக்கிங் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி தான் இருக்குது, பிரியாணி ஆப்ஜெக்ட் இந்த இருக்குது. அப்போனா இந்த சென்ஸ்க்கு எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. இதுக்கு தான் நமக்கு ஆக்சிலரி வேர்ப் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா ஒரு காலத்தை குறிக்கும். இப்போ பாருங்களேன், ஷீ இஸ் குக்கிங் பிரியாணி, அவள் பிரியாணி சமைத்து கொண்டிருக்கிறாள். இப்போ பாருங்களேன், ஷீ வாஸ் குக்கிங் பிரியாணி, அவள்
பிரியாணி சமைத்து கொண்டிருந்தாள். இஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி verb ப்ரெசண்ட்டை குறிக்கும். ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸை குறிக்கும். வாஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி verb பாஸ்டில் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு குறிக்கும். இப்போ தேர்ட் பாருங்க. ஷீ வில் பி குக்கிங் பிரியாணி. அவள் பிரியாணி சமைத்து கொண்டிருப்பாள். இது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை குறிக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போனா ஒரு சென்டென்ஸில் இந்த ஆக்ஸிலரி verb அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? இந்த ஆக்ஸிலரி verb இல்லை அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. அதனால தான் இங்கே நான் வில் பி அப்படிங்கிற இந்த ஆக்ஸிலரி verb மட்டும்தான் வச்சு நான் அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்தேன். பட் உங்களுக்கு ப்ரெசண்ட் பாஸ்ட் ஃப்யூச்சரில் ஷீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி verb என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ உங்களுக்கு புரியுதா? நிறைய பேருக்கு இந்த இஸ் வாஸ் வில் பி இதெல்லாம் என்ன, இதுக்கு என்ன அர்த்தம், இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. சும்மா ஷீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா இஸ் அப்படின்னு தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இந்த இஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈஸியாக புரியுதா? இஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி verb ப்ரெசண்ட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதுவே வாஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி verb பாஸ்ட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். அது ப்ரெசண்ட்டுக்கும் வராது, ஃப்யூச்சருக்கும் வராது. இப்போ வில் பி அப்படிங்கிற ஆக்ஸிலரி verb ஃப்யூச்சருக்கு மட்டும்தான் பொருந்தும். அது பாஸ்ட்டுக்கும் வராது, ப்ரெசண்ட்டுக்கும் அதால் வரவே முடியாது. இப்போ இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கா? இந்த ஆக்ஸிலரி verb-ஓட கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கா? உங்களுக்கு இது வரைக்கும் இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை என் கூட சேர்ந்து கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு சிம்பிளான டெஸ்ட் வைக்கிறேங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்லி தான் இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். உங்களுடைய ஆன்சரை இங்கிலீஷில் அப்படியே கமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன். நான் என் நண்பனுடன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நான் என் ஃப்ரெண்டோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை நான் எப்படி பேசுவேன்? இந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் எந்த காலத்தில் இருக்குது சொல்லுங்க பார்க்கும். சூப்பருங்க. ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் எப்படி பேசலாம்? ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? பேசுங்க பார்க்கும். I am eating. நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். யாரு கூட? என் நண்பனுடன். உடன் அப்படின்னா வித் அப்படின்னு சொல்லுவோம். வித் மை ஃப்ரெண்ட். தட்ஸ் ஆல். இப்போது இந்த இடத்துல ஆம் அப்படிங்கிறத நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஆக்ஸிலரி verb அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஐ சப்ஜெக்டாக வந்தால் மட்டும்தான் ஆம் ஆக்ஸிலரி verb-ஆக வரும். இப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பேசியாச்சு. இப்போது செகண்ட் பாருங்களேன். நான் என் நண்பனுடன் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். சாப்பிட்டு கொண்டிருந்தேன் பாஸ்டில் தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்து கொண்டிருந்தேன்னு சொல்ல வந்திருக்கு. இது எப்படி பேசுவேன்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். I was eating with my friend. That's all. இப்போ இங்கே நல்லா கவனிங்க. வாஸ் அப்படிங்கிறத நம்ம ஆக்ஸிலரி verb அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்டில் ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி verb வாஸ் தான், ஆம் வராது. புரிஞ்சிடுச்சா? இப்போ தேர்ட் பாருங்களேன். நான் என் நண்பனுடன் சாப்பிட்டு கொண்டிருப்பேன். ஃப்யூச்சர் எதிர்காலத்தில். இதை நான் எப்படி பேசுவேன்? ஐ வில் பி ஈட்டிங் வித் மை ஃப்ரெண்ட். இப்போ இந்த இடத்துல வில் பி இதை நம்ம ஆக்ஸிலரி verb அப்படின்னு சொல்லுவோம். ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வில் பி தான் அதோட ஆக்ஸிலரி verb. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதோட ஆக்ஸிலரி verb will be. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஆக்ஸிலரி verb-ஓட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? நான் அடுத்த மாதம் பள்ளிக்கு போய் கொண்டிருப்பேன். நிறைய ஸ்கூல் பசங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் அடுத்த மாதம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பேன். எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம தமிழில் பேசிக்கலாம், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், யார் பள்ளிக்கு போய் கொண்டிருப்பேன் அப்படிங்கிறத யார் சொல்கிறா? இந்த செயலை யார்
செய்வேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கா? நான் அப்படிங்கிறத நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆக்ஸிலரி வேர்பை பேசணும். அதுக்கப்புறம் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கே செயல் ஐஎன்ஜி அப்படின்னு சேர்த்து பேசணும். ஓகேங்களா? செயல் என்ன? போய் கொண்டிருப்பேன். நெக்ஸ்ட் ஒன், எங்கே போய் கொண்டிருப்பேன்னு சொல்ல வந்திருக்கேன்? பள்ளிக்கு, ஸ்கூலுக்கு. புரியுதா? ஈஸியாக புரியுதா? உங்களுக்கு எங்கேயாவது புரியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாங்க. கண்டிப்பாக கேட்கலாம். எப்போ? அடுத்த மாதம். ஓகே, இப்போ நம்ம இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலாமா? என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது இந்த டைமில், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறம் ஆக்ஸிலரி வேர்பு பேசணும். ஆக்ஸிலரி வேர்பு அப்படின்னா வில் பி. இந்த ஆக்ஸிலரி வேர்பை நம்ம மாற்றிக்கலாம். இது ஃப்யூச்சரில் இருக்குது. இதை நம்ம ப்ரெசன்ட் பாஸ்ட்க்கு நம்ம மாற்றி பேசலாம். ப்ரெசண்ட்டில் ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி வேர்ப் ஆம். பாஸ்டில் ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி வேர்ப் வாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. போய் கொண்டிருப்பேன். போகிறதுக்குன்னு சொல்ல இங்கிலீஷில் கோ. இதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கோங்க. கோயிங். ஐ வில் பி கோயிங். நான் போய் கொண்டிருப்பேன். எங்கே? பள்ளிக்கு, ஸ்கூல். நல்லா கவனிச்சுக்கோங்க. இக்கு அப்படின்னா நம்ம டு அப்படின்னு சொல்லுவோம். பள்ளிக்கு டு ஸ்கூல், கல்லூரிக்கு டு காலேஜ். புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்கள். எப்போ? அடுத்த மாதம்னு எப்படி சொல்லலாம்? அடுத்த மாதம், நெக்ஸ்ட் மந்த். பேசுங்க. நெக்ஸ்ட் மந்த். அடுத்த வாரம்னு அப்படி சொல்லலாம்? நெக்ஸ்ட் வீக். அடுத்த வருஷம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ ஆன்சர் பண்ணலாமா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கும். கரெக்டாக உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் என் கூட சேர்ந்து சொல்லிடுங்க. ஐ வில் பி கோயிங். எங்கே? பள்ளிக்கு, டு ஸ்கூல். எப்போ? நெக்ஸ்ட் மந்த். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இந்த வில் பி அப்படிங்கிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட ஆக்ஸிலரி வேர்ப். புரிஞ்சிருச்சா? இப்போ இதே நான் சொல்கிறேன். அவன் பள்ளிக்கு இப்போ போய் கொண்டிருக்கிறான். இதை நான் எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கும். ஹீ சப்ஜெக்ட். இதை நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசியிருக்கேன். இதை நான் எப்படி பேசணும்? அவன் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறான் இப்போ. ஹீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி வேர்ப் என்ன அப்படின்னா இஸ். அப்படிங்கிறது ஆக்ஸிலரி வேர்ப். அதுக்கப்புறம் ஹீ இஸ் கோயிங். அவன் போய் கொண்டிருக்கிறான். எங்கே? டு ஸ்கூல், பள்ளிக்கு. எப்போ அப்படின்னா இப்போ. நவ். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஹீ இஸ் கோயிங் டு ஸ்கூல் நவ். அவன் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறான். இப்போ நான் சொல்கிறேன். அவள் பள்ளிக்கு போய் கொண்டிருந்தாள். நேற்று அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா, நான் பார்த்தேன். பேசியிருக்கோம் பார்த்தீங்களா? அவள் நேற்று பள்ளிக்கு போய் கொண்டிருந்தாள். இதை நான் எப்படி பேசலாம்? சப்ஜெக்ட் யார்? அவள்னா ஷீ அப்படின்னு சொல்லுவோம். ஷீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஆக்ஸிலரி வேர்ப் என்ன? சொல்லுங்க பார்க்கும். ட்ரை பண்ணுங்கள். சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டுங்க. ஷி வாஸ் அப்படிங்கிறது ஆக்ஸிலரி வேர்ப். ஷி வாஸ் கோயிங் டு ஸ்கூல். எப்போ? எஸ்டர்டே. தட்ஸ் ஆல். பாருங்களேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நம்ம ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கான்செப்டை வச்சு பாருங்களேன், வில் பி அப்படிங்கிறத வச்சு தான் பேசியிருக்கோம். ஆனால் இந்த வில் பியை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இஸ் வாஸ் இந்த ஆக்ஸிலரி வேர்பை ஆட் பண்ணும்போது 2 சென்டென்ஸ் நம்மளால் ஈஸியாக பேச முடிஞ்சிருச்சு. இங்கிலீஷை நீங்கள் கஷ்டமாக நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். அது நீங்கள் பெரிய மலையாக நினச்சிங்கன்னா அது மலையாக தான் தெரியும். அதை ஒரு சின்ன கல்லாக நினச்சிக்கோங்க. ஒரு சின்ன கல்லை உங்களால்
ஈஸியாக தூக்க முடியுமா அல்லது கஷ்டப்பட்டு தூக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கும். ஈஸியாக தானே தூக்க முடியும். அப்போது இந்த லாங்குவேஜை நீங்கள் ஈஸியாக நினச்சிங்கன்னா அது ஈஸியாக தான் உங்களுக்கு தெரியும். அதுவே மலை மாதிரி கஷ்டமாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் தெரியும். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்குள்ளே ஒருத்தங்க நம்ம வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க பார்க்கும்போதே ஒரு சின்ன கல் தான் இதை நம்மளால் ஈஸியாக பேச முடியும், இந்த லாங்குவேஜை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும், பேச முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் வரணும். அப்படிங்கிறதுனால தான் நான் சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்டை உள்ளே வச்சு அதை புரிகிற மாதிரி பாயிண்டெல்லாம் எழுதி அதை தமிழில் எழுதி அதை இங்கிலீஷில் எழுதி அப்படியே இங்கிலீஷில் நம்ம பேசி உங்களை எப்படியாவது வாயை திறந்து பேச வச்சிடணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல நின்று நான் உங்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்காக நீங்கள் பேசுகிறீங்களா? தயவுசெய்து எனக்காக நீங்கள் டெய்லி என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாவது பேசி பழகுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நாங்கள் நாளை பள்ளியில் தேர்வு எழுதி கொண்டிருப்போம். நீங்கள் இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சென்ஸை நீங்கள் மாற்றி மாற்றி பேசலாங்க. அவங்க நாளைக்கு சென்னைக்கு போய் கொண்டிருப்பார்கள். நான் நாளை என் நண்பனுடன் படித்து கொண்டிருப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்யூச்சர் கண்டினியூஸ் சென்ஸ் வச்சு நிறைய சென்ஸை பேசலாம். இப்போது இந்த சென்ஸில் இருக்கிற தமிழ் பாயிண்ட் இங்கே எழுதிட்டேன். இப்போ எக்ஸாக்டாக தமிழ் ஆன்சர் பண்ணலாமா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். யார் தேர்வு எழுதி கொண்டிருப்போம்? யார்? நாங்கள். நாங்கள் நாங்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? நம்ம சேர்த்து ஆன்சர் பண்ணிடலாமா? நாங்கள் அப்படின்னா we அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிலரி வெர்ப் நம்ம பேசணும். ஆக்சிலரி வெர்ப்னா என்ன சொல்லுங்க பார்க்கும். will be. நெக்ஸ்ட் ஒன் செயல் ப்ளஸ் ஐஎன்ஜி, verb ப்ளஸ் ஐஎன்ஜி. வெர்ப்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல். இங்கே என்ன செயலை நாங்கள் செய்து கொண்டிருப்போம் சொல்ல வந்திருக்கோம்? எழுதி கொண்டிருப்போம். எழுதுகிற ஒரு செயலை செய்து கொண்டிருப்போம். எழுதுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? எழுதி கொண்டிருப்போம். ஓகே, எழுதுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ரைட். இந்த ரைட் அப்படிங்கிற வேர்போட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். சேர்ந்து பேசலாமா? we will be writing. we will be writing. நாங்கள் எழுதி கொண்டிருப்போம். என்ன எழுதி கொண்டிருப்போம்? அடுத்த கேள்வி வருது பார்த்தீங்களா? என்ன எழுதி கொண்டிருப்போம் சொல்லுங்க பாருங்க. தேர்வு. தேர்வு அப்படின்னா எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம an அப்படிங்கிற ஆர்டிக்கல் சேர்த்து பேசணும். we will be writing an exam. we will be writing an exam. நாங்கள் தேர்வு எழுதி கொண்டிருப்போம். எங்க? அடுத்த கேள்வி வருதுல்ல, எங்கே எழுதி கொண்டிருப்போம்? பள்ளியில். பாருங்க, பள்ளியில் தேர்வு எழுதி கொண்டிருப்போம். பள்ளியில் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஸ்கூல். இந்த ஸ்கூல் அப்படிங்கிற நவுனுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக at அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் பேசணும். பள்ளியில், கல்லூரியில் எக்ஸாக்டாக ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணி பேசும்போது அதுக்கு முன்னாடி at அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் எப்போ எழுதி கொண்டிருப்போம்? அடுத்த கேள்வி வருது பார்த்தீங்களா? எப்போ எழுதி கொண்டிருப்போம்? நாளை. நாளை அப்படின்னா டுமாரோ. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். பாருங்களேன், ஒரு சென்டென்ஸை எக்ஸாக்டாக அப்படி நம்ம பேசியாச்சு. இப்போ ஆன்சர் பண்ணுங்கள். என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பக்கம். என்ன பண்ணணும்? உங்களை ஆன்சரை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லணும். நீங்கள் டைப் பண்ணுங்கள் பார்க்கும். நான் எங்கள் ஆன்சர் நான் எழுத போகிறேன். என் கூட சேர்ந்து எல்லாருமே என்ன பண்ணுங்கள்? ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ண ரெடியாக இருங்க. சேர்ந்து பண்ணலாமா? we will be writing என்ன? தேர்வு. an exam. எங்க? at school. எப்போ? tomorrow. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். சேர்ந்து பேசுங்க பார்க்கும். எல்லாம் சேர்ந்து பேசலாமா? we will be writing an exam at school tomorrow. we will be writing an exam at school tomorrow. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுங்க. we will be writing an exam at school tomorrow. பாருங்களேன், எவ்வளோ பெரிய சென்ஸ் நம்மளால் எவ்வளோ ஈஸியாக பேச முடியுது. அந்த கான்ஃபிடென்ட் எல்லாருக்குமே வந்துருச்சா? எல்லாருக்கும் வந்திருக்கா?
உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னும் வரைக்கும் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எளிமையான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவள் மாலையில் சமையலறையை சுத்தம் செய்து கொண்டிருப்பாள். இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணிடலாம். யார், ஹூ அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குது சொல்லுங்க பார்க்கும். அவள், அவள்னா ஷீ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிலரி வெர்பை பேசணும். ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் தான் அவள் செய்து கொண்டிருப்பாள், ப்ரெசண்ட்டில் கிடையாது, பாஸ்டில் கிடையாது. ஃப்யூச்சரில் சுத்தம் செய்கிற செயலை செய்து கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்ல வந்திருக்கும். அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு செயல் கண்டினியூவாக இருக்குது அப்படின்னா ஆக்சிலரி வெர்பை கண்டிப்பாக வச்சு பேசணும். வில் பி, ஷீ வில் பி. நெக்ஸ்ட் ஒன் செயல் ப்ளஸ் ஐஎன்ஜி, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. என்ன செயலை செய்து கொண்டிருப்பாள்? சுத்தம் செய்கின்ற செயலை செய்து கொண்டிருப்பாள். சுத்தம் செய்துக்கன்னு சொல்ல இங்கிலீஷில் க்ளீன். இதோட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஷீ வில் பி க்ளீனிங். எதை சுத்தம் செய்து கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம்? சமையல் அறையை, த கிச்சன். எப்போ, எப்போது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் இருக்குது? மாலையில், இன் தி ஈவினிங். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ ஃபைனல் எல்லாருமே என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுறீங்களா? பேசலாமா? ஷீ வில் பி க்ளீனிங் எதை? த கிச்சன். எப்போ? மாலையில், இன் தி ஈவினிங். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. நான் ரொம்ப பேசிக்கான 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 2 சென்டென்ஸ்க்கும் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். மகா நாளை சென்னையிலேருந்து வந்து கொண்டிருப்பான். மகா நாளைக்கு சென்னையிலேருந்து வந்துட்டு இருப்பான். இதை எப்படி பேசலாம்? பேசுங்க பார்க்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? செயலை செய்பவர் யார்? மகா தான். மகா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். வில் பி அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம பேசணும். ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் தான் இந்த செயல் தொடர்ச்சியாக நடக்க போகுது. எப்படி பேசலாம்? வில் பி. நெக்ஸ்ட் ஒன் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். இங்கே என்ன வெர்ப் இருக்குது சொல்லுங்க பார்க்கும். ட்ரை பண்ணுங்க. வந்து கொண்டிருப்பான். வரதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கம். கம்மோட ஐஎன்ஜி சேர்த்து பேசுங்க. மகா வில் பி கம்மிங். நெக்ஸ்ட் ஒன் எங்கே இருந்து. எங்கே இருந்து பாருங்கள். யாருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இல்லை. என்ன, எதை, எப்படி இருக்க ஆன்சர் கிடையாது. எங்கே அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இருக்கா? சென்னையிலிருந்து. இருந்து அப்படின்னா நம்ம ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சென்னையில் இருந்து அப்படின்னா ஃப்ரம் சென்னை. எப்போ, எப்போ அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் இருக்குது? நாளை, டுமாரோ. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். பேசுங்க பக்கம். மகா வில் பி கம்மிங் ஃப்ரம் சென்னை டுமாரோ. இப்போ இந்த இடத்துல என்னோடய பேரை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி பேசுங்க. உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி பேசுங்க பார்க்கும். அப்படியே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நாங்கள் நாளை மதுரைக்கு போய் கொண்டிருப்போம். ஆன்சர் தெரிஞ்சிச்சா? பேசுங்க பார்க்கும். நாங்கள் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லுவோம். வி வில் பி கோயிங் எங்கே? மதுரைக்கு. இக்கு அப்படின்னா டு அப்படின்னு சொல்லுவோம். மதுரை. எப்போ? நாளை. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க.